ட்ரெய்லர் பிடிச்சிருந்ததா? இங்க எல்லாருமே இருக்கீங்க, குவைட்டா இருக்கீங்க. சில பேர் வந்து இங்க மாதிரி ஏதோ சப்போர்ட்டிவா இருக்கீங்க. பட் நான் எல்லாத்துக்கும் கேட்குற ஒரே ஒரு விஷயம் தான், இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா படம் எந்த விதத்திலையும் ஒரு துளி கூட டிசப்பாயிண்ட் ஆகாது. நான் ஏன் படம்னு சொல்லலை. சில படங்கள் வந்து மனசுல இருந்து சில விஷயங்கள் வந்து பேச வேண்டிய தருணம் தான் இந்த தருணம். இந்த மேடையும் அந்த மாதிரி ஒரு மேடை தான். இந்திரா வந்து என்னோட 7th ஃபிலிம். நான் 6 படம் பண்ணியிருக்கேன். இந்த 6 படத்துல ஏதாவது ஒரு படம் முடிச்சுட்டு வரும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட் 4 டிபார்ட்மெண்ட் ஒரு வேவ்லென்த்ல சிங்கோட இருப்போம். பட் இந்திரா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு டே 1ல இருந்து நான் ஸ்கிரிப்ட் கேட்டதுல இருந்து சபரீஷ் வந்து நரேட் பண்ண அந்த செஷன் எனக்கு ஒன்றும் ஞாபகம் இருக்கு. நான் எஸ் சொன்ன தருணத்துல இருந்து இர்ஃபான் பிரதர் தான் அந்த ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வந்தாரு. அன்னைக்கு ஆரம்பிச்சது இந்த படம். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்குமே எல்லாருமே ஒரு சிங்க்ல இருக்கிற ஒரு அபூர்வம் ஒரு 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 ஃபிலிமுக்கு அது நடக்கிறது. அது டைரக்டர் சபரீஷ்ல ஆரம்பிச்சு, அஜ்மல் மியூசிக் டைரக்டர்ல ஆரம்பிச்சு, ப்ரொடியூசர் இர்ஃபான் சார், ஜாஃபர் சார், எல்லாருமே. அதுக்கப்புறம் வந்த ஆர்டிஸ்டும் அந்த மாதிரி தான் அமைஞ்சது. மேரின் எஸ்பெஷலி, அவங்களுக்கு பாஷை தெரியாது, பட் இருந்தாலும் தமிழ்ல பட்டாசு தனுஷ் சாரோட ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துக்குள்ள வரும்போது எனக்கு சில கன்சர்ன்ஸ் இருந்தது சபரீஷ்ட, எப்படி இந்த கேரக்டர் அவங்க எப்படி பண்ணிடுவாங்களா? ஏன்னா நான் தெலுங்கு படம் பார்த்துருக்கேன், தெலுங்குல அவங்க நிறைய படம் பண்ணியிருக்காங்க. அவங்க எப்படி சபரீஷ் இது புல் பண்ணிடுவாங்களா? இது ரொம்ப இன்டென்ஸ்டான கேரக்டர், அவங்க பண்ணதே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ப்ரோ பண்ண வச்சிடலாம் அப்படின்னாரு. அண்ட் நான் நினச்சி பார்க்கல, அவங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக அமைஞ்சிருக்கு இந்த படத்தில். அண்ட் அதுக்கப்புறம் கல்யாண் சார், அவர் வந்து நானும் சபரீஷும் அந்த கேரக்டர் யார் பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு, சபரீஷ் வந்து கல்யாண் மாஸ்டர் பண்ணா எப்படி இருக்கும்னு சொன்னாரு. எனக்கு கல்யாண் மாஸ்டர் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட், என் தம்பிக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட். ஸோ அவங்ககிட்ட இருந்து நம்பர் வாங்கிட்டு ஐ பாஸ் த நம்பர் டு சபரீஷ் உடனே கல்யாண் மாஸ்டர்கிட்ட பேசி அகைன் ஹீ கேம் ஆன் போர்டு. அவர் வந்தோடனே அவர் கேரக்டர் அகைன் படத்தை ஒரு விதமா எலிவேட் பண்ணிருக்கு. அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ, யூ டன் பிரில்லியன்ட் ஜாப் இந்த படத்துல. அண்ட் சுனில் சார் சொல்லவே வேண்டாம், அவர் எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காரு. அண்ட் நான் வந்து இந்த மேடையில் இதை நான் சொல்லி ஆகணும். சார் வந்து தெலுங்குல ஒரு ஐ திங்க் அவர் பண்ணாத ரோல் கிடையாது, பண்ணாத கேரக்டர்ஸ் கிடையாது. ஆனால் தமிழில் இந்த பர்டிகுலர் கேரக்டர் அவர் பண்ண விதம் இருக்குல்ல, கமர்ஷியலாக ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்கும், என்ன மாதிரி ஒரு எலிவேஷன் கொடுக்க முடியும்னு ரொம்ப அழகாக பண்ணார். அண்ட் எனக்கு வந்து சுனில் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சார் ஐ ரியலி லவ் யூ, பிகாஸ் நான் வந்து ரஜினி சார் தான் வந்து ரொம்ப ஹம்பிள், லைக் அவ்வளோ அச்சீவ் பண்ணி ரொம்ப ஹம்பிளான ஒரு பர்சன் வந்து ரஜினி சார் தான் எனக்கு அப்படி இருந்தது. பட் அதோட ஒரு ஸ்டெப் ஹம்பிளா இருக்க முடியும்னா அது சுனில் சார் தான். ஏன்னா எனக்கு வந்து இந்த படம் போஸ்டர், இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர், அந்த கிஸ் பண்ண போஸ்டர் கிடையாது, பட் அந்த இன்னொரு போஸ்டர், நான் அவரு இருக்கிற அந்த போஸ்டர் வந்து வெளியில இங்க மாதிரி எல்லா இடத்துலயுமே பேனர்ஸ் வந்து ரொம்ப அழகா ஜாஃபர் சார் பிளேஸ் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு இடத்துல அவர் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணும்போது, வசந்த் இப்பதான் நம்ம பேனர் பார்த்தேன், போஸ்டர் பார்த்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இந்த போஸ்டர் உன்னோட ஷேர் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், சார் நீங்க சந்தோஷப்படுறது எனக்கு பெருமையா இருக்கு சார், உங்களோட அந்த போஸ்டரை நான் ஷேர் பண்ணது நிஜமா சொல்றேன். அண்ட் அந்த அளவுக்கு ஒரு ஹம்பிளான பர்சன். அண்ட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நான் உண்மையிலேயே சொல்றேன், வேற யார அந்த ரோல் பண்ணியிருந்தாலுமே அவர் அளவுக்கு பண்ணியிருக்கவே முடியாது. அதான் உண்மை. அது நீங்க படம் ஆகஸ்ட் 22 பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்றேன்னு. அண்ட் அகெயின் ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் ரவி சார் வந்து இந்த ப்ராஜெக்டுக்குள்ள வரும்போது ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு விதமான ஒரு புது எனர்ஜி, புது லைஃப் கொடுத்துருக்கீங்க சார் நீங்க. ஆக்சுவலி நாங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து என்னதான் பண்ணலாம், எப்படி தான் இந்த படத்தை வந்து நம்ம வந்து பொசிஷன் பண்றது, எப்படி தான் இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்து அதை வந்து அவங்க பிலீவ் பண்ணணும், நம்ம பிலீவ் பண்றதோட அது ஃபர்ஸ்ட் பர்சன் பிலீவ் பண்ணது ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் ரவி சார். அவர் உள்ள வந்தோடனே எல்லாத்துக்குமே ஒரு புது எனர்ஜி வந்தது, புது லைஃப் வந்தது. இந்த படம் இன்னைக்கு ஆடியன்ஸ் வந்து நம்புறாங்க, இந்த படம் நல்லா இருக்குன்னு ஒரு சின்ன நம்பிக்கை இன்னைக்கு இந்த இடத்துல மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் வரப்போற மீடியா பிரஸ் நீங்க கேரி பண்ற ரிப்போர்ட்ஸ் இதுல வந்து ஆரம்பிக்கிற இடம் வந்து அந்த பில்லர் சொல்லி போட்டது ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் ரவீந்திரன் சார். தேங்க்யூ சார், இட் மீன்ஸ் அ லாட் சார். நீங்க இந்த ப்ராஜெக்ட்குள்ள வந்தது, ஓன் பண்ணது, இந்த இட்ஸ் ரியலி ஹார்ட் ஃபெல்ட் தேங்க்ஸ் சார். அண்ட் சஞ்சய் பிரதர்ட்ட நான் சொல்லி ஆகணும், அவர் வந்து ஆல்வேஸ் பீன் அ ஃப்ரெண்ட் அண்ட் வெல் விஷர். அண்ட் பேக் எண்ட்ல அவரும் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு இந்த படம் ட்ரைடன்ட் சார் உள்ள போறதுக்கு. தேங்க்யூ சஞ்சய், மீன்ஸ் அ லாட், மீன்ஸ் யூ, ஐ மீன் லவ் யூ so much for that. And
இந்திரா இந்திரா வந்து எனக்கு என்ன மாதிரி ஒரு படம் அப்படின்னு சொல்லணும்னா, என் ஃபர்ஸ்ட் படம் தரமணி அப்படின்னு ஒரு படம் ராம் சார் கொடுத்தாரு. அதில் இன்ட்ரோடியூஸ் ஆகி இதுக்கப்புறம் ராக்கின்னு ஒரு படம் பண்ணேன், அஸ்வின்ஸ்னு ஒரு ஹாரர் பண்ணேன். ஒரு படமே ஒரு ஜானரா டிஃப்ரெண்டா பண்ணணும்னு எப்பவுமே நினைச்சது உண்டு. அது வந்து உங்களோட சப்போர்ட், உங்களோட லவ் தரமணியில கொடுத்தீங்க, ராக்கில கொடுத்தீங்க, அஸ்வின்ஸ் ஒரு ஹாரர் படம் பண்ணும்போது கொடுத்தீங்க. அதுல இருந்து தொடர்ந்து ஜெயிலர்னு ஒரு படம் பண்ணேன். அதுல ரொம்பவே லவ் பண்ணீங்க. ஆக்சுவலா அது வந்து நான் ஒரு ஸ்டேட் போனாலும் சரி, ஒரு கண்ட்ரி போனாலும் சரி, your love was immense. அந்த விதத்துல இந்திரா வந்து இன்னொரு படம் என் லைஃப்ல, என் கெரியர்ல ஒரு முக்கியமான படம். அதே என் கெரியர்ல, என் லைஃப்ல ஒரு முக்கியமான படம் சொல்றேன்னா, சில படங்கள் மட்டும்தான் மனசுல தோணும் ஒரு ஆக்டருக்கு, இந்த படம் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான படமா நம்ம லைஃப்ல இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ என் கெரியர்ல தரமணி, ராக்கி எந்த அளவுக்கு எனக்கு பர்சனலா முக்கியமோ, இந்திரா வந்து ஆடியன்ஸ் மத்தியிலுமே ஒரு முக்கியமான படமா அமையும். ஏன்னா ஆல்வேஸ் த்ரில்லர் படங்கள் தமிழ் ஆடியன்ஸ் வந்து என்னைக்குமே கைவிட்டது கிடையாது. கடைசியா நம்ம வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு த்ரில்லர், இல்லை ரொம்ப பம்ப்டப்பான ஒரு த்ரில்லர் பார்த்தது வந்து ராட்சசன் அண்ட் போர்த்தொழில். இந்த 2 த்ரில்லர்ஸ்க்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு கேப் இருந்திருக்கு. அந்த கேப் இந்த வருஷத்துல ஏன் படம்னு சொல்ல, இந்திரா வில் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் த்ரில்லர் ஃபிலிம்ஸ் இன் தமிழ் சினிமா ரைட் நவ். இது வந்து நான் வந்து ஏதோ கான்ஃபிடென்ட்டாக பேசல, நான் படம் பார்த்துட்டேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு அந்த நம்பிக்கை கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் தேட்டரில் வந்து இந்த படத்தை பாருங்க. நான் எது நான் இந்த வருஷத்தோட பெஸ்ட் த்ரில்லர் ஃபிலிம் சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். இந்த படத்தோட டேட் August 22 ஃபிக்ஸ் பண்ணும்போது நிறைய பேர் நிறைய விதமான ஒரு விஷயம் சொன்னாங்க. 22 வந்து வரீங்களே, 1 வீக் தான் இருக்கு கூலி வரதுக்கு, August 14 வரீங்க, August 14 கூலி வருது, 1 வீக் போதுமா, 8 டேஸ் போதுமா உங்க படம் நிக்கிறதுக்கு அப்படின்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் August 14 கூலியும் வந்து பாருங்க. ஏன்னா ரஜினி சாரும் என்னோட அப்பா தான். ஐ ரியலி லவ் இம் so much. அண்ட் 8 டேஸ் கழிச்சு கூலி வருது, 8 டேஸ் கழிச்சு இந்திரா வரும்போது நீங்களும் இந்திரா எல்லாருமே தேட்டரில் வந்து பாருங்க. ஏன்னா ஜெயிலருக்கு அப்புறம் ஒரு 8 டேஸ் கேப்ல சாருக்கும் எனக்கும் ஒரு படம் வர்றது வந்து எனக்கு பெருமை. அண்ட் படங்களுக்கும் அது ஒரு நல்ல விஷயம். ஒரு பெரிய படம் வரும்போது ஒரு 8 நாள் கழிச்சு இந்திரா வரும்போது அந்த படம் வந்து ஆடியன்ஸ் நீங்க தேட்டரில் வந்து நீங்க பார்ப்பீங்கன்னு சொல்ற ஒரு நம்பிக்கை மட்டும்தான் என் மனசுல இருக்கு, என்னோட ஹார்ட்ல இருக்கு. அண்ட் கூலி பாருங்க, இந்திராவும் பாருங்க. அண்ட் எந்த விதத்துலையும் டிசப்பாயிண்ட் ஆகாது. இதெல்லாம் தாண்டி ஒரு படம் வந்து ஒருத்தவங்க வந்து எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து மக்கள்கிட்ட சேர்க்கிற ஒரு தருணம் இருக்குல்ல, அது வந்து ஒரு ஆக்டரா ஒரு படமே ஒரு மாதிரி பயமா இருக்கும். இந்த படம் எப்படி போய் ஆடியன்ஸ்ட போய் சேருமா, ஆடியன்ஸ்ட போய் கரெக்டான இந்த படத்தை பொசிஷன் பண்ணிட முடியுமா அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பட் இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும், எப்படியாவது இந்த படம் கரெக்டாக பொசிஷன் ஆயிடும். பட் இந்திரா பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த ஒரு ப்ரெஷர் இல்லை, அந்த ஒரு நர்வஸ்னஸும் இல்லை. ஏன்னா ஜாஃபர் சார், தேங்க்யூ சார். நீங்க வந்து பண்ற விதம் எனக்கு தெரிஞ்சு எந்த ப்ரொடியூசருமே இந்த எஃபோர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அவர் இந்த ப்ராஜெக்டை லவ் பண்ற விதம் இருக்குல்ல, அது சினிமாவை லவ் பண்றாரு. சினிமாக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவர்கிட்ட நான் வந்து கம்மியாக தான் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். பட் அவர் சொல்லும் போது சொல்லலாம், ஏதாவது நான் பண்ணணும் சினிமாக்கு, ஏதாவது பண்ண ரியலி லவ் திஸ் ஸோ மச் அப்படின்னு. தேங்க்யூ சார். இட் ரியலி மீன்ஸ் அ லாட். இந்த படம் யாருக்காக ஜெயிக்கிறதோ இல்லையோ, உங்களுக்காக கண்டிப்பா அந்த படம் ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ சார். நீங்க நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணணும், நிறைய பேருக்கு இன்னும் நிறைய லைஃப் தரணும். அது எல்லாத்துக்குமே உங்க மனசு தான் காரணம், அது எனக்கு தெரியும். அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் சபரிஷ் மாதிரி நிறைய டைரக்டர்ஸ்க்கு நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் வந்து, புது டைரக்டர்ஸ் வந்து அருண் மாத்தீஸ்வரன் ராக்கி, தருண் தேஜா அஸ்வின்ஸ், அதுக்கப்புறம் ரொம்ப தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியமான டைரக்டர் சபரிஷ். அதுல வந்து நான் இன்னைக்கு சொல்றேன் இந்த ஸ்டேஜ்ல, நான் வந்து எதுவும் எக்ஸாஜரேட் பண்ணல. அடுத்த இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு 1 வீக்கோ 10 டேஸ்ல அவர் தனுஷ் சாருக்கே படம் பண்ணுவாரு. அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. எப்படி அருண் வந்து ராக்கி முடிச்சுட்டு கேப்டன் மில்லர் பண்றாரோ, இந்த தருணத்துல நான் சொல்றேன் அதுக்கான எல்லா பொட்டென்ஷியலும் இருக்கிற ஒரு டைரக்டர். அண்ட் ஏன்னா அந்த படம் அந்த மாதிரி வந்திருக்கு. இந்திரா has come out so beautifully. Press and media, இது வந்து உங்க படம். நான் வந்து ராக்கிக்கோ அஸ்வின்ஸோ சொன்னோம், இந்த படம் நீங்க தேட்டர் வரும்போதுக்கு முன்னாடி வில் ஷோ யூ பிரஸ் ஷோ. இந்த படம் நான் பர்சனலாக கேட்டுக்கிறேன், நிறைய பேர்த்தோட லைஃப் இருக்கு, ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோம். இது உங்க படமா எடுத்து நீங்க ஓன் பண்ணி இந்த படத்தை எல்லா ஆடியன்ஸ்க்கும் போய் சேர்த்து விடுவீங்கன்னு நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டு எவ்ரி ஒன்.
அதாவது சுனில் சார் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர் எல்லாத்துக்குமே தேங்க்யூ. Thank you so much, sir. I think ஒரு heartfelt conversation இருந்தது. Nothing felt exaggerated. இங்கே தோணுனதை பேசியிருக்கீங்க. This film will truly be a good success. And in fact, மொத்த டீமோட ஒரு பெரிய எலிவேஷனா இருக்க போகுது. All the very best. Thank you once again. Thank you. Lovely to have you here. Beautiful host பண்றீங்க. Thank you. நான் பயந்துட்டே இந்த யார் வந்து ஹோஸ்ட் பண்ண போறாங்க. அது ரொம்ப முக்கியம். இவ்வளவு பெரிய crowd இவ்வளவு நேரம் ஹோல்ட் பண்றது ரொம்ப முக்கியம். அது உங்களோட சிறப்பா யாரும் பண்ண முடியாது. Thank you. Thank you so much. Thank you. Means a lot. Thank you, sir. Yes. Sir, இர்ஃபான் பிரதர், நான் உங்க பேரை சொன்னேன்ல. நான் நம்புறேன். ஒருவேளை நான் சொல்லல அப்படின்னா நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். சபரீஷ் ஸ்கிரிப்ட் வந்துட்டு இருக்கும்போது இர்ஃபான் பிரதர் தான் அந்த ஸ்கிரிப்ட் எனக்கு எடுத்துட்டு வந்தாரு. அகைன் அதாவது ஜாஃபர் சார் எந்த அளவுக்கு இந்த ப்ராஜெக்ட்ல இருக்காரோ, இர்ஃபான் பிரதரும் வந்து எனக்கு பர்சனலா தரமணிலேருந்து அவர் பழக்கம். யுவன் சாரோட இருந்திருக்காரு. பியார் பிரேமா காதல்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அதுல இருந்து வெளியில வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ற ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அண்ட் ஆல் தி பெஸ்ட் இர்ஃபான் ப்ரோ, பிகாஸ் நீங்க உங்களால தான் அந்த ஸ்கிரிப்ட் எனக்கு வந்தது. ஐ நோ அவர் சபரீஷ் வந்து எழுதும் போது என்ன மைண்ட்ல வச்சு தான் எழுதுனான்னு சொன்னாரு. பட் நீங்க எடுத்துட்டு வந்தீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நல்ல படங்கள் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்க்கு அமையறது இல்லை அவ்வளோ ஈஸியா. அது நானும் எந்த படமும் தேடி போனதும் இல்லை. வர படங்கள் தான் நான் பண்றேன். அதுல எது பெஸ்ட்டோ நான் பண்றேன். பட் இந்திரா, இந்த படம் எனக்கு வந்ததுக்கு மிகப்பெரிய காரணம் நீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.